அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய பெண்களே அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் சபித்துள்ளார்கள். அவர்களில் முதலாம் அவர் புருவ முடியை வலிக்கக்கூடியவள் மற்றும் அதனை வலித்து விடுபவள். இன்றைய காலத்தில் நிறைய முஸ்லிம் பெண்மணிகள் அழகுக்காக தங்களோட புருவ முடியை வலிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவர்களில் இரண்டாம் அவர் ஒட்டுமுடி வைப்பவர், மேலும் அதனை வைத்து விடுபவர். இன்றைய காலத்தில் நிறைய முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் பொண்ணுக்கு ஒட்டுமுடி வைக்க அவங்களோட பெற்றோர்களே சம்மதம் சொல்கிறாங்க. அவர்களில் மூன்றாம் அவர் பச்சை குத்தி கொள்ளுபவர், பச்சை குத்தி விடுபவர். இன்றைய காலத்தில் நிறைய முஸ்லீம் பெண்களும் ஆண்களும் கூட தங்களுக்கு பிடிச்ச இன்ஷியலை தங்களுடைய கையில் பச்சை குத்தி கொள்றதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். அவர்களில் நான்காம் அவர் அல்லாஹ் கொடுத்த உருவ அமைப்பை மாற்றுபவர்கள். இன்றைய காலத்தில் பெண்கள் ஆண்களை போல நடந்துக்கிறதையும் ஆண்கள் பெண்கள் போல ட்ரெஸ் போட்டு நடந்துக்கிறதையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதில் ஐந்தாம் அவர் தன் அழகுக்காக தன் பற்களை அராவுகிறார்கள். அதாவது பல் நல்லா இருந்தும் அதை வேற ஷேப்பில் மாற்றிக்கிறது. எனது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹும் அவனுடைய தூதராலையும் சபிக்கப்பட்ட இந்த செயல்களை இது நாள் வரைக்கும் நம்ம தெரியாமல் செஞ்சிருந்தா அதுக்காக அல்லாஹு தாலாட்ட தௌபா செய்வோமாக. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட செயல்களை விட்டும் நம்மையும் நம் சந்ததியில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணையும் அல்லாஹு தாலா காப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.